இக்கட்டான நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய வெற்றிக்காக எப்படியெல்லாம் உழைத்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கட்சி சாராத பொதுமக்களும் நம்முடைய வெற்றிக்கு வாழ்த்து சொன்னாங்க. அப்போ சொல்லும்போது என்ன இருந்தாலும் அவர் முதல்வர் ஸ்டாலின் அதில் தோற்றிருக்க கூடாதுங்க. யார் அதிமுககாரவங்க சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் ஒருத்தவங்களோட இருக்கிறது என்பது வேறுங்க. ஒருத்தவங்க நெருக்கடிலையும் சோதனையிலையும் சோகத்திலையும் இருக்கும்போது தான் அவங்களோட நம்ம துணை நிற்கணும். அதான் நல்ல நட்பாக இருக்க முடியும். சிரிச்சுக்கிட்டு எது வார்த்தைகளே சொல்லலை, அவர் புன்முறையோட சிரிச்சுக்கிட்டு அதை கையை ரொம்ப அழுத்தி. தாவேக ஆட்சி எந்த அளவுக்கு வலுவானதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முதல் 6 மாதங்கள்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அவங்களை விளையாட மக்கள் மன்றத்தில் ஒன்று சேர்றாங்களோ இல்லையோ, சட்டமன்ற விவாதங்களில் 2 பெரிய திராவிட கட்சிகளும் நாட்டுடைய ஜனநாயகத்துக்கு சமூக நீதிக்கு திமுக போன்ற மாநில கட்சிகள் வலிமையாக இருக்க வேண்டும். சோதனை நேரத்தில் நம்ம அவங்களோட துணை நிற்க வேண்டும். இதுதான் நம்முடைய விருப்பம். அதனால் திமுக அழியாது. திமுக அவருடைய அரசியலை தான் விமர்சிக்கிறோமே தவிர அவரை விமர்சிக்கிறோம். அவருடைய வெற்றியை நம்ம இழிவுபடுத்த விரும்பலை. குறைகள் இருக்கு, அந்த வருத்தத்தை தெரிவிக்கிறோம், நம்ம கருத்துக்களை தெரிவிக்கிறோம். ஆனால் பாஜக விஜய் எதனால இருக்குதுன்னா, விஜய் ஜோசப் விஜய்ங்கிற ஒரு கிறிஸ்தவர் என்ற காரணத்தினால இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கிறோம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் தமிமுன் அன்சாரி அவர்கள் தான் சந்திக்கிறோம். சார் வணக்கம். வாழ்த்துக்கள் தோழர். இந்த அரசியல் சூழல்ல தாவேகாவுக்கு எந்த கட்சி ஆதரவு கொடுக்கும் அப்படின்ற ஒரு நிலை நீண்ட காலமாக போயிட்டே இருந்துச்சு. இப்போது கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2மே ஆதரவு கொடுத்துருக்காங்க. இதையடுத்து இந்த பேட்டி ஒளிபரப்பாகக்கூடிய நேரத்தில் விசிகாவும் ஆதரவு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை தான் நீடிக்குது. இப்போது அவங்க திமுக கூட்டணியிலே தொடருவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு திமுக மத்தியில் எழுந்துட்டு இருந்த சூழலில் இவங்க இப்படி ஆதரவு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிர்வாக அமைப்பு இருக்கும். அந்த நிர்வாக அமைப்பு எடுக்கக்கூடிய முடிவுகளை தான் அந்த கட்சி எதிரொலிக்கும், பிரதிபலிக்கும். அந்த வகையில் அந்த கட்சியுடைய நிர்வாக அமைப்புகள் கூடிய அத்தகைய ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இதை பற்றி நம்ம பெரிதாக விமர்சிக்க முடியாது, அவங்க கட்சியுடைய முடிவு. அதே நேரம் இக்கட்டான நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய வெற்றிக்காக எப்படியெல்லாம் உழைத்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இப்போது திராவிட முன்னேற்ற கழகம் பேசக்கூடிய சமூக நீதி, மதச்சார்பின்மை, தமிழ்நாட்டுடைய நலன், தமிழர்களுடைய மேம்பாடு, இவற்றையெல்லாம் இந்த விஜய் அவருடைய அரசியல் கட்சி எவ்வாறு அணுகப் போகிறது என்று நமக்கு தெரியவில்லை. எந்த நம்பிக்கையில் இவர்கள் போகிறார்கள் என்று தெரியவில்லை. எந்த நம்பிக்கையில் போனாலும் இந்த கொள்கைகளெல்லாம் காப்பாற்றக்கூடிய வகையில் தங்களுடைய செயல் திட்டங்களை அவர்கள் வகுத்து கொள்ள வேண்டும். குறைந்தபட்ச ஒரு செயல் திட்டத்தை வகுத்து அந்த அடிப்படையில் செயல்பட்டால் அது ஆரோக்கியமாக இருக்கும் என்று கருதுகின்றேன். 2 கம்யூனிஸ்ட் கட்சியிலும் நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்ற அடிப்படையில் தான் ஆதரவு கொடுத்துருக்காங்க. விசிகாவை பொறுத்தளவில் அவங்களுடைய நிபந்தனை என்ன, எப்படி ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. இந்த நிபந்தனையற்ற ஆதரவு அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? அதுதான் தவறாக நான் கருதுகிறேன். ஏன்னா இதே கம்யூனிஸ்ட் கட்சிகள் காங்கிரஸ் தலைமையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அமைந்த போது, மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது பல்வேறு நிபந்தனைகளை விதித்து தான் அவர்கள் தங்களுடைய ஆதரவை நல்கினார்கள். காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்று வகுத்தார்கள். குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் மூலமாகவே அந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தார்கள். ஒரு நாடு தழுவிய ஒரு ஒன்றிய அரசு ஆட்சி அமைக்கும் போது கூட அத்தகைய நிபந்தனைகளை விதித்த இடதுசாரி கட்சிகள் இப்போது நிபந்தனையற்ற ஆதரவு என்று விஜய் அவர்களுக்கு தெரிவித்திருப்பது ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. அந்த கட்சி தான் விளக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த நிமிடம் வரை நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நிமிடம் வரை எதுவும் முடிவெடுத்ததாக தெரியவில்லை. ஆனால் அவர்கள் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இடதுசாரி கட்சிகள் எடுக்க முடிவுக்கு நாங்கள் கூட்டாக தான் ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க 2 பேரும் இந்த முடிவு எடுத்திருக்கக்கூடிய சூழலில் அவங்களுடைய முடிவும் இதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் யூகிக்க முடிகிறது. அப்படி போகக்கூடியவர்கள் எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஒரே கூட்டணியில் இடம்பெற்று அவருடைய துணையோடு ஒத்துழைப்போடு வெற்றி பெற்று திடீரென்று இப்படி அணிமாறுகிறார்களே என்ற வருத்த நோக்கு இருந்தாலும், அப்படி போகக்கூடியவர்கள் இந்த 3 கட்சியுமே ஒரு கொள்கை ரீதியான கட்சிகள். இந்த அடிப்படையில் நம்ம அக்கறையோடு தான் நம்ம தோழமையோடு இதை சுட்டி காட்டுறோம். ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வகுத்து அந்த அடிப்படையில் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தால் அது பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் ஏன் நிபந்தனையற்ற ஆதரவை தருகிறார் என்று எனக்கு புரியவில்லை. குறைந்தபட்ச கொள்கை உணர்வை கொண்ட இந்த கட்சிகள் இப்படி செய்யலாமா என்ற ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது. தோழமை சுற்றல் அடிப்படையில் நாம் சுட்டி காட்டுவது, நீங்கள் அங்கே போகிறீங்க, அது உங்கள் கட்சியுடைய முடிவு. ஆனால் ஒரு செயல் திட்டத்தை வகுத்து போனீங்கன்னு சொன்னோம்னா அது தமிழ்நாட்டுக்கு நல்லதாக இருக்கும், அவங்களுக்கும் நல்லதாக இருக்கும். யார் ஆட்சி செய்ய போகிறாங்களோ அவங்களுக்கும் கூட அது ஒரு கடிவாளமாக இருக்கும். அதை தான் நம்ம விரும்புகிறோம். என்ன செய்ய போகிறான்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த முடிவுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருந்தீங்க. அதில் பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டதாகவும் சொல்லப்பட்டுச்சு. அவருடைய முடிவு என்னவா இருந்துச்சு? நீங்கள்லாம்
திமுக கூட்டணியிலே தொடரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய வேண்டுகோளாக இருந்துச்சு. என்ன சொன்னார் அவர்? இல்லை அவர் முதலமைச்சரை பொறுத்தவரை வெற்றி பெற்று வந்த கூட்டணி கட்சி தலைவர்களெல்லாம் சந்தித்து ஒரு வாழ்த்து கூறினார். நமக்கெல்லாம் வந்து சிறப்பான முறையில் செயல்படணும்னு சொல்லி வந்து அறிவுறுத்தினார். வேறு அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், இவங்களை ஏற்கக்கூடாது, அப்படிப்பட்ட எதையுமே அவர் பேசலை. அவரை பொறுத்தவரை அவருடைய உரையாடல்களில் மூலமாக எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, மக்கள் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அவங்க ஆட்சி செய்யட்டும், நம்ம வந்து ஒரு 6 மாத காலம் பொறுத்திருந்து எல்லாவற்றையும் கவனிப்போம், நம்ம அதுக்கு இடையூறு செய்ய வேண்டாம், நமக்கு மக்கள் தந்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பை ஏற்று நம்ம சிறந்த ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படுங்கிற மனநிலையில் தான் அவர் இருந்தார். நாங்கள் சந்திக்க போகும்போது அவருடைய மனநிலையும் அப்படி தான் இருந்தது. மக்கள் பணியாற்ற வேண்டும், மக்கள் முகசுரிக்கக்கூடிய வகையில் நம்ம எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். மற்றபடியாக எங்களுக்காக எந்த நிர்பந்தமும் அவர் ஏற்படுத்தலை, நிர்பந்தமாகவும் எதுவும் சொல்லலை. இதுதான் உண்மை. ஆனால் திமுகவினர் சில பேட்டி கொடுக்கும்போது விசிகாவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், மற்ற கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், எல்லாமே எங்கள் கூடவே இருக்கணும் அப்படிங்கிறத தான் நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு ஒரு கருத்தையும் சொல்லியிருந்தாங்க. இதில் என்ன தப்பு இருக்க முடியும்னு நினைக்கிறேன். அதாவது ஏறத்தாழ ஒரு 10-15 வருடங்களாக இந்த ஒரு கூட்டணி இருக்குது. எல்லாருமே நெருக்கடியான நேரத்தில் இணைந்து செயல்பட்டு இருக்கோம், கூட்டு போராட்டங்கள்லாம் நடத்தியிருக்கிறோம். அப்படி ஒரு சிறப்பான ஒரு செயல் திட்டத்தோட நகர்ந்து வந்த நிலையில் திடீர்னு ஒரு அரசியல் குழப்பம் ஏற்பட்டு மாறக்கூடிய நிலையில் இத்தனை நாள் ஒன்றா இருந்தவங்க நம்ம இன்னும் ஒன்றா இருக்கணும்னு சொல்லி விரும்புறதுல என்ன தவறு இருக்க முடியும்? அப்படிப்பட்ட விருப்பமாக தான் அதை நம்ம பார்க்கணும். இவங்க ஏன்னா ஒரு டிஸ்கஷனுக்கு பிறகு போயிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிகாவும் அப்படி தான் ஒரு பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் தான் போயிருப்பாங்க. ஆனால் காங்கிரஸ் வந்து முன்கூட்டியே வந்து தாவேகா ஆதரவு நிலைப்பாடை எடுத்தது மிகப்பெரிய விமர்சனமாக மாறி இருக்கு. அதற்கு எதிராக தீர்மானமே திமுக நிறைவேற்றியிருக்கு. அதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன? நான் அந்த வகையில் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் விசிகாவையும் நான் பாராட்டுறேன். ஒரு மாற்று முடிவை எடுக்கிறாங்க. சில அரசியல் சூழலில் வேறு பல தீய சக்திகள் அங்கே போயிடக்கூடாதுங்கிற எண்ணத்தில் நாங்கள் அங்கே போகிறோன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு நிலையை அவங்க எடுத்திருக்கும் போது கூட இதனால் வரை பயணித்த அந்த கூட்டணியுடைய தலைவரை சந்தித்து மரியாதை நிமித்தமாக தங்களுடைய நிலையை அவர்கள் விலக்கியிருப்பதாக நான் கருதுகிறேன். இது ஒரு நல்ல அரசியல் போக்கு. இப்போ ஒரு மாற்று முடிவு எடுத்தால் கூட நான் தப்பாக நினைக்க மாட்டேன். ஏன்னா அவங்களுடைய கட்சி முடிவை முறையாக சொல்லிட்டு போகிறாங்க, அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஆனால் காங்கிரஸ் கட்சி அப்படி செஞ்சுருக்கணுமா இல்லையா? ஏன்னா நெருக்கடியான காலகட்டத்திலலாம் சோனியா காந்தி அம்மையாருக்கும் சரி, சகோதரர் ராகுல் காந்திக்கும் சரி, பெரிய ஆதரவை வந்து திராவிட முன்னேற்ற கழகமும் மறைந்த டாக்டர் கலைஞர் அவர்களும் நம்முடைய தளபதி அவர்களும் கொடுத்தாங்களா இல்லையா? துணை நின்னாங்களா இல்லையா? இதே காங்கிரஸ் கட்சி இதே போன்ற விஷயத்தை செஞ்சு போய் விமர்சனம் வந்திருக்காது. ஆனால் காங்கிரஸ் கட்சியோட நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஏதோ ஒரு கசப்புணர்வோடு இத்தனை நாள் இந்த கூட்டணியில் இருந்தது போலவும், இப்படி ஒரு சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தது போலவும், அந்த சந்தர்ப்பம் வந்தவுடன் துள்ளி குதித்து அதை நோக்கி செல்வது போலவும் தான் அவர்கள் அந்த தலைவர்களுடைய பேச்சுகளும் சத்தியமூர்த்தி பவனில் அந்த கட்சியினுடைய நடவடிக்கைகளும் இருந்தது. இது ஒரு நல்ல போக்கா? இது ஒரு ஆரோக்கியமற்ற போக்கு இல்லையா? இது மாதிரி இதே மாதிரி விஜய்க்கு செய்ய மாட்டாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் சொல்லுங்க? இது ஜனநாயகத்தில் ஒரு ஆரோக்கியமற்ற போக்கு. அந்த வகையில் வந்து இடதுசாரிகளும் விசிகாவும் முன்னெடுத்த அணுகுமுறைகளை நான் பாராட்டுறேன். காங்கிரஸ் கட்சி முன்னெடுத்த அந்த அணுகுமுறைகள் மீது என்னுடைய அதிருப்தியை நான் தெரிவிக்கிறேன். ஒரு நீண்ட யோசனைக்கு பிறகு தாவேகாவை ஆதரிக்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவை கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிகாவும் எடுக்க போகுது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் முடிவு எடுத்துச்சு, விசிகாவும் எடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். நீங்கள் ஆனால் உங்களுடைய முடிவுகளில் திமுகவோட தான் இருக்கும் அப்படின்ற ஒரு முடிவை எதன் அடிப்படையில் எடுத்தீங்க? அதற்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்? இல்லை, அதாவது இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் ஒப்பந்தம் கையெழுத்து போடும்போது இந்த தலைமையில் ஆட்சி அமையணுங்கிற அடிப்படையில் தான் நம்ம முடிவெடுத்தோம். ஏன்னு சொன்னோம்னா, தமிழர்களுடைய வாழ்வுரிமைகள், தமிழ்நாட்டுடைய எதிர்கால நலன்கள், கூட்டாட்சி தத்துவம், சமூக நீதி, மதச்சார்பின்மை இவற்றையெல்லாம் வலிமையோடு பேசக்கூடிய கட்சியாக திமுக இருக்கிறது. சமரசம் செய்கிறது இல்லை. ஆனால் விஜயுடைய தாவேக்காவோட நிலை என்ன? அரசியல் எதிரியாக திமுகவை சுட்டி காட்டினாங்க, கொள்கை எதிரியாக பாஜகவை சுட்டி காட்டினாங்க. ஒரு கொள்கை எதிரி என்ற அடிப்படையில் ஒரு 2 விமர்சனத்தை ஃபார்மாலிட்டிக்கு வைக்கிறாங்க, அரசியல் எதிரி மீது 10 விமர்சனங்கள்லாம் கடுமையாக வைக்கிறாங்க. இப்படி தானே இருந்துச்சு. அப்போது திருப்பரங்குன்ற விஷயத்திலே நம்ம பார்க்குறோம், திமுக எடுத்த நிலைப்பாடு வேறு, தாவேக்கா எடுத்த நிலைப்பாடு மௌனம். அப்படிப்பட்ட நிலையில் ஒரு நல்ல விவகாரங்களில் உறுதியாக நிற்கக்கூடிய திமுக நமக்கு சரியாக இருக்குமா, தாவேக்கா சரியாக இருக்குமா என்று சொல்லும்போது திமுக சரியாக இருக்குன்னு நம்புகிறோம். இப்போ திமுகவுக்கு தற்காலிக பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. அதுக்காக அதை விட்டுட்டு போக முடியுமா? அந்த நேரத்தில் இந்த 5 ஆண்டு காலம் அவங்க வந்து தமிழ்நாட்டுடைய நலன்களுக்காக, ஜனநாயகத்துக்காக, சமூக நீதிக்காக, மதச்சார்பின்மைக்காக, எல்லா தரப்பு மக்களுடைய மேம்பாட்டுக்காக எப்படியெல்லாம் உழைச்சாங்க. அதையெல்லாம் டக்குன்னு மறந்துட்டு எப்படி போக முடியும்? அதனால இந்த சோதனை நேரத்தில் நம்ம அவங்களோட இருக்கணும்னு நினைக்கிறோம். சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் ஒருத்தவங்களோட இருக்கிறது என்பது வேறுங்க. ஒருத்தவங்க நெருக்கடிலையும் சோதனையிலையும் சோகத்திலையும் இருக்கும்போது தான் அவங்களோட நம்ம துணை இருக்கணும். அதான் நல்ல நட்பாக இருக்க முடியும். அந்த அடிப்படையை தான் அவங்களோட நம்ம இருக்கணும். குறிப்பாக இந்த நேரத்தில் இருக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம். குறிப்பாக நீங்கள் வந்து ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல்
நான் என்னுடைய பதவியை வந்து ரிசைன் பண்ணுறேன், நீங்கள் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடுங்க அப்படின்னு சொன்னதை பேசு பொருளாக மாறி இருக்கு. ஸோ அது வந்து எதன் அடிப்படையில் நீங்கள் சொன்னீங்க இப்போ? ஏன்னா திமுகவினரே பலர் அதை சொன்னதா எனக்கு தெரியல. ஸோ திமுக என்ன சொன்னாங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல, அதை பற்றி நான் பேச விரும்பலை. அந்த தோல்வி வந்து தமிழ்நாட்டு மக்களை மிகப்பெரிய ஒரு சோகத்தில் ஆழ்த்திருக்கு. குறிப்பாக அதிமுகவினரை என்னிடம் பேசி அதிமுக நண்பர்கள், நான் பழைய கூட்டணி நம்ம இருந்தோம் இல்லையா, நம்ம வெற்றி பெற்ற பிறகு பண்பாடு ரீதியாக மரியாதமாக வாழ்த்து சொன்னாங்க. பரவாயில்ல நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு. கட்சி சாராத பொதுமக்களும் நம்முடைய வெற்றிக்கு வாழ்த்து சொன்னாங்க. அப்போ சொல்லும்போது என்ன இருந்தாலும் அவர் முதல்வர் ஸ்டாலின் வந்து அதில் தோற்றிருக்க கூடாதுங்க. யார்? அதிமுககாரவங்க அதிமுக கூட்டணியில் இருந்தவங்கலாம் இந்த வார்த்தையை நம்மகிட்ட சொன்னாங்க. அவர்களே அது பாதிச்சிருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களே இதை சொன்னதா தகவல் பாண்டிச்சேரி அன்பழகன் கலை எம்எல்ஏ அதிமுக அவர் கூட சொல்லியிருக்காரு. இது இருக்கும், நான் நம்புறேன், அதை உண்மையாக தான் இருக்கும், நான் நம்புறேன். அந்த நிலைமையில தான் எங்கள் கட்சியினரும் அதை பற்றி நாங்கள் வந்து பேசும் பொழுது நமக்கு ஒரு தொகுதியை கொடுத்தா, நம்ம 5 தொகுதி கொடுக்கல, 3 தொகுதி கொடுக்கல, 2 தொகுதி, 1 தொகுதி தான். ஆனால் அவர் தோல்வி அடைஞ்சிருக்காரு. ஆனால் இன்றைய சட்டமன்ற ஜனநாயகத்துக்கு அவருடைய பங்களிப்பு ரொம்ப அவசியம். நாம் இந்த நேரத்தை டிசைன் பண்ணிட்டு அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து அவர் அதில் போட்டிட்டு போகட்டும். அதன் மூலமாக சட்டமன்ற ஜனநாயகம் நன்றாக இருக்கும். நம்ம அவங்கள்ட்ட அந்த கோரிக்கை நம்முடைய விருப்பத்தையும் நம்முடைய முடிவையும் எடுத்து சொல்லுவோங்கிற அடிப்படையில் தான் எங்கள் கட்சியினர் முடிவு செய்து எங்கள் கட்சியினோட தான் சென்று சந்தித்தோம். ஆனால் அவர் எதிர்பார்க்கல. அவர் நினைச்சாருன்னா நம்ம வாழ்த்து வாங்க வர்றோம், ஒரு தோழமை கட்சியின் அடிப்படையில் தேர்தல் முடிஞ்சு மரியாதை நிமித்தமாக சந்திக்க வர்றாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தார். இப்படி சொன்ன உடனே அவர் நெகிழ்ந்துட்டார். உண்மையிலேயே நிகழ்ந்துட்டு கையை ரொம்ப அழுத்தம் முடியும். அந்த ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள்லாம் உள்ளே பிரிந்து பணியாற்றணும், எங்களுடைய வேலைகள்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியாக அவருடைய அந்த அன்பான வேண்டுகோள் இருந்துச்சு. ஆனால் அது வெளியில் நாங்கள் வந்து முடிஞ்சிட்டு கிளம்பிட்டோம். பத்திரிகையாளர்லாம் போயிட்டான்னு நினச்சிட்டு வர்றோம். அப்போ பத்திரிகையாளர்லாம் வந்து எங்கள்கிட்ட கேட்குறாங்க என்ன நினச்சி என்ன பிரச்சனை. அப்போ தான் அந்த செய்தியை சொல்கிறோம். ஆனால் அது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறிடுச்சுங்கும் போது எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அதை வந்து உள்ள என்ன நினச்சிக்கிறத கேட்டாங்க, சொன்னோம். அது வந்து திமுக நண்பர்களுக்கு மத்தியில் அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இந்த தொடர்பு கொண்டு நன்றி சொன்னாங்க. இக்கட்டான நேரத்தில் உங்கள் கட்சியினர் இப்படி ஒரு முடிவெடுத்து நீங்கள் வந்து சொன்னது எங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்துச்சு. உங்களுடைய அன்பையும் புரிதலையும் நட்பையும் வெளிப்படுத்துறீங்க. அதை பெருந்தன்மையாக வந்து நம்ம முதல்வர் வந்து அதை மறுத்துட்டாரு, ரெண்டுமே நாகரிகமானதுன்னு சொல்லி பொதுவாக உள்ளவங்களும் பேசினாங்க. ஒரு அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறோம். அந்த நேரத்தில் அது சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ இப்படியான ஒரு சூழல் அமையும் போது நாங்க வந்து போக மாட்டோம், அவங்க கூடவே நிற்போம் அப்படின்றது அதையும் சொன்னோம். அதற்கு ஏதாவது சொன்னாங்களா? அதையும் சொன்னோம். அப்ப அவர் வந்து சிரிச்சுக்கிட்டு, எது வார்த்தைகளே சொல்லல, அவர் புன்முறுவலோட சிரிச்சுக்கிட்டு அதை கையை ரொம்ப அழுத்தி ரிசீவ் பண்ணார். அது எப்படி அவர் வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டார் இல்லையா. நம்ம இந்த நேரத்துல நான் உங்களோட இருக்கிறோம், தைரியமா இருக்குன்னு நம்ம சொன்னதை வந்து ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியா அதை வார்த்தைகளால வெளிப்படுத்தாம தன்னுடைய செயல்களாலையும் முகபாவனையினாலையும் அதை வெளிப்படுத்தினார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே வந்து ஸ்டாலின் அவருடைய தோல்வியை ஏற்றுக்க முடியல அப்படின்ற ஒரு கருத்தை வந்து அன்பழகன் சொன்னார், நீங்களும் சொன்னீங்க. அதிமுகவினரே பலரும் வந்து சொன்னாங்க, அப்படி சொன்னதாகவும் சொல்லப்பட்டுச்சு. இப்படியான ஒரு சூழலில் தான் வந்து திமுக அதிமுக கூட்டணி அமைய போகுது, விஜயை வந்து ஆட்சி விடக்கூடாது அப்படின்ற ஒரு சூழல் வந்து இருக்குது. இதை வந்து எல்லாருமே கிட்டத்தட்ட முடிவாயிருச்சு அப்படின்ற ஒரு பேசுபொருள் கடந்த 2 நாளாவே வந்துடுச்சு. அதுக்கு கிட்டத்தட்ட இப்போ இந்த கம்யூனிஸ்டருடைய ஆதரவுனால அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க அப்படின்றதான் பார்க்க முடியுது. அப்படியான பேச்சுகள் இருந்ததா உண்மையிலேயே? அதாவது இந்த செய்திகள்லாம் தொலைக்காட்சிகள்லையும் சமூக வலைதளங்களையும் தான் நான் பார்த்தேன். ஆனால் 2 கட்சியுடைய தலைவர்களும் இது அழுத்தமாக வெளியில் எங்கேயுமே சொல்லலை. பெரிய அளவில் மறுத்தது மாதிரியாகவும் எனக்கு தெரியலை. ஆனால் என்னுடைய கருத்து நீங்கள் கேட்டதன் அடிப்படையில், சோசியல் மீடியாவில் டிவியில் பார்த்ததன் அடிப்படையில் நான் சொல்ல வரேன் என்னென்னா, அண்ணாவின் தம்பிகள் கைக்குலுக்கிக் கொள்வதிலே என்ன தவறு இருக்க முடியும்? தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்காக, திராவிட அரசியலை பாதுகாப்பதற்காக ஒத்த சிந்தனை உள்ள 2 பேரும் ஒரு பொது நலனுக்காக ஒன்று கூடுவதில் என்ன தவறு இருக்க முடியும்னு தான் என்னுடைய கேள்வி. இல்லை, அது நிறைய அப்படி கூடி அல்ல, சிக்கல்கள்லாம் இருக்கட்டும் சார். ஒரு நல்ல நோக்கத்துக்காக சேர்றாங்க, கை கொடுக்குறாங்க, தமிழ்நாட்டு நன்மைக்கான வச்சுக்கலாம், அது என்ன தவறு இருக்க முடியும்னு கேட்குறேன் நான். தொடர்ந்து எதிரெதிர் அணியில் இருந்த இரு கட்சிகள் ஒரு புதுதாக வந்த ஒரு நபரை எதிர்க்கிறதுக்காக சேர்றது அப்படிங்கிறது வந்து அது அப்படியே மக்கள் நலன் அப்படிங்கிறது. அதாவது இந்தியா கூட்டணியில் எதிரும் புதிருமா இருந்த காங்கிரஸும் திரிணாமுல் காங்கிரஸும் ஒன்று சேர்ந்து கைக்குலுக்கி களங்கண்டாங்களா இல்லையா? எதிரும் புதிருமா இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் இந்தியா கூட்டணியில் அங்கம் வைத்து களப்பணி ஆட்டினாங்களா இல்லையா? மாநில தேர்தல் வேற அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லாம் ஒரே தேர்தல் தான், ஒரே நோக்கம் தான். இங்கே தமிழ்நாட்டில் புதிதாக வந்திருப்பவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் செய்யக்கூடிய அனுபவங்கள் இருக்கிறதா, அறிவு இருக்கிறதா என்ற கேள்வியை வந்து பரவலாம் சோசியல் மீடியாலாம் எழுப்புறாங்க. இப்போ அந்த கேள்வியின் அடிப்படையில் கூட அவர்களை சிந்திச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இப்படிலாம் முடிவெடுத்தாங்களா, பேசுனாங்களாங்கிறது எனக்கு எதுவுமே தெரியாது. சோசியல் மீடியாவில் தொலைக்காட்சியில் வந்த செய்தியின் அடிப்படையில் நீங்களும் கேட்குறீங்க, நானும் சொல்கிறேன். அப்படியே ஒரு வாதத்துக்காக சொன்னாலும் கூட
2 கட்சிகளும் ஒரு பொது நன்மைக்காக சேர்வதில் தவறு என்பதுதான் என்னுடைய கருத்து. அப்படியான ஒரு வாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தாகி விட்டது இந்த கம்யூனிஸ்டுகளுடைய ஆதரவின் மூலமா. ஏன்னா இவங்கள்ட்டையும் மேற்கொண்டு நம்பர்ஸ் இல்லை. ஸோ அப்படியான ஒரு சூழல் இனிமே இருக்க போறது இல்லை. ஸோ இப்போ இந்த தாவேக ஆட்சி எந்த அளவுக்கு வலுவானதா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல் 6 மாத காலம் பொறுத்திருந்து பார்ப்போம். அவங்களை விளையாட விடுவோம், என்ன செய்யறான்னு பார்ப்போம். 6 மாத காலம் கூர்ந்து கவனிப்போம். 6 மாத காலத்துக்கு அப்புறம் மீண்டும் இது மாதிரி ஒரு சந்திப்புக்கு வாங்க, அப்போ நம்ம கண்டிப்பாக பதில் தர்றேன். சட்டமன்றம் கேள்விகளால் அதிரும். அந்த கேள்விகளால் அதிரும்போது நீங்கள் சொன்னக்கூடிய 2 கட்சிகளும் கூட ஒரே அணியில் நின்று சில விஷயங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் கூட உருவாகலாம். இப்போ ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பது இப்போ இந்த நிமிடத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களின் மூலமாக, அரசியல் நிகழ்வு மூலமாக தெரிய வருகிறது. இவங்க விஜய் ஆதரவு கொடுத்துட்டாங்களே. அதான் இப்போ விஜய் கட்சி இப்போ ஆட்சிக்கே வருதுன்னு வைங்களேன். 6 மாத காலம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அது வந்து ஆரோக்கியம் அல்ல. 6 மாத காலம் அவர்களும் அதான் சொல்லியிருக்காரு. 6 மாத காலம் உங்களை முழுமையாக செயல்பட விடணும். சின்ன சின்ன குறைகள் இருக்கும், அனுபவ குறைகள் இருக்கும், அதெல்லாம் நம்ம பெருசுப்படுத்தக்கூடாது. 6 மாத காலத்துக்கு அப்புறமா அதை திருத்திக் கொள்ளணும்னு சொன்னோம்னா அது ஜனநாயக ரீதியாக சட்டமன்றத்தில் மக்கள் மன்றத்தில் நம்ம எழுப்புவோம். அந்த நேரத்தில் மக்கள் மன்றத்தில் ஒன்று சேர்றாங்களோ இல்லையோ, சட்டமன்ற விவாதங்களில் 2 பெரிய திராவிட கட்சிகளும் ஒரே பார்வையோடு பிரச்சனைகளை அணுகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பதுதான் என்னுடைய எண்ணம். இந்த ஆட்சி ஆதரவை பொறுத்தளவில் பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சி அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் எங்களுடைய கூட்டணி தொடரும் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இப்போ விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இப்படியான சூழலில் இந்தியா கூட்டணி முறிவுக்கு வருதா, திமுக தனித்து விடப்படுதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இந்தியா கூட்டணி இப்போது மருத்துவமனையில் இருக்கிறது, நோய்வாய்ப்பட்டு இருக்கிறது. அது மேலும் நோய்வாய்ப்படக்கூடிய நிலையை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி உருவாக்கிவிட்டது. இப்போது கண்ணு கட்டிய தூரம் வரையில் பாஜகவுக்கு தேசிய அளவில் ஒரு ஒழுங்கான அரசியல் மாற்று இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இது ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல, நாட்டுக்கு நல்லது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்தியா கூட்டணியில் திமுகவுக்கு பதிலாக தாவேகாவை ஃபிட் பண்ணிட்டதா நினைக்கிறாங்க. இப்போ சவுத் இந்தியா முழுக்க வந்து அவங்களுக்கான ஆதரவு அதிக அளவில் இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. அதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன? அதாவது இந்தியா கூட்டணி உருவான போது நிதிஷ்குமாரை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் விரும்பினார். அதுதான் உண்மை. அப்படி அறிவிச்சிருந்தா அந்த கூட்டணி ஒரு மாபெரும் எழுச்சியை பெற்றிருக்கும். ஆனால் அது நடைபெறலை. நிதிஷ்குமார் ஒரு கட்டத்தில் எதிர்பார்த்திருந்திருப்பார் போனார், வெளியில் போயிட்டார். அதன் பிறகு கூட குறைந்தபட்சம் பிரியங்கா காந்தியாவது முன்னிறுத்த வேண்டும் என்று பலரும் எழுதினார்கள். அது ரெண்டையுமே காங்கிரஸுடைய தலைமை செய்ய விரும்பலை. பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு தேசிய அளவில் அந்த கட்சிகளை எல்லாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஒருங்கிணைத்து சென்றிருந்திருக்க வேண்டும். அதையும் செய்யவில்லை. இப்பொழுது தமிழ்நாட்டில் அந்த கூட்டணியில் வலுவான கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை கலட்டி விட்டுட்டாங்க. ஏற்கனவே திரிணாமுல் காங்கிரஸ் அவங்களுக்கும் முரண்பட்டு நிற்கிறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் காங்கிரஸுக்கு இடையில முரண்பாடு நிலவுது. அப்போ இந்தியா கூட்டணியில் காங்கிரஸுக்கு அடுத்து முக்கிய கட்சிகளாக இருந்தால் திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி, இந்த 3 கட்சியோட ஒரு பகமையாக இருக்கும் பொழுது இப்போ இந்தியா கூட்டணி இனிமேல் எதிர்காலத்தை எதை நோக்கி செல்லணும்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது இடத்துல மருத்துவமனையில் இருக்குன்னு சொல்லிட்டு. அதான் இந்தியா கூட்டணியில் திமுகவுக்கு பதிலாக தாவேகா வந்துச்சு அப்படின்ற ஒரு பொருள். சரி, தாவேகா வரட்டும். இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் இப்போ இருக்குதா, ஆம் ஆத்மி இருக்குதா, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. அதெல்லாம் இருக்குதா இல்லையான்னு சொல்லி காங்கிரஸை தான் அறிவிக்கணும். இப்போ திமுக வெளியில் வந்த நிலையில் தேசிய அளவிலான வலிமையான மாற்று என்பதே சிதைந்து போயிருக்கிறது என்ற கவலை நமக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கு. பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத வந்து விஜய் ரொம்ப தீவிரமாக முன்னெடுக்கிறாரு. ஆட்சி அமைக்கிறதுல அவ்வளோ சிக்கல் வந்தபோது கூட என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சிகளையும் அவர் அணுகவே இல்லை. அதில் ரொம்ப உறுதியாக இருந்தார். அதன் அடிப்படையில் தான் இப்போ கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும் அவங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன? அவர் வந்து பாஜக எதிர்ப்பு மனநிலையில் தீவிரமாக இருக்கிறாரு அப்படின்னு இந்த கருத்தில், இந்த கேள்வியில் வந்து எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் அதிமுக கூட்டணி என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவை அழைத்தால் கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் வருமா என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கும். ஸோ அந்த எண்ணிக்கையை விட இங்கிருந்து கிடைக்கக்கூடிய எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளை அவர் அடைப்பதிலே ஆர்வம் காட்டியிருக்கார் என்று நான் கருதுகின்றேன். இதை மட்டுமே வைத்துக்கொண்டு அவர் பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறார் என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர் இருக்க வேண்டும், அதான் நாம் விரும்புகிறோம். விஜய் அவர்கள் பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று தான் நான் விரும்புகின்றேன். அவர் தன்னுடைய கட்சி ஒரு மதசார்பற்ற கட்சி தான் சொல்லியிருக்காரு. ஆனால் இதுவரை அதற்கான வலிமையான முகாந்திரத்தை எதையும் அவர் வெளிப்படுத்தவில்லை என்பதுதான் என்னை போன்றவர்களுடைய கருத்து. ஏற்கனவே இதே கருத்தை தான் அண்ணன் திருமாவளவன் சொல்லியிருக்கிறாரு, கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்லியிருக்காங்க, காங்கிரஸும் சொல்லியிருக்கு. அந்த கருத்தை நான் இப்போ சொல்கிறேன். அந்த கருத்தை அவங்க ஒருவேளை மறந்து போயிருக்கலாம்.
நான் இப்போ அதை நினைவூட்டுறேன், அவ்வளவுதான். இப்போ திருமாவளவனாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், இப்போ இந்த கருத்தை முன் வச்சு தான் அவங்க ஆதரவே கொடுத்துருக்காங்க. அதான் அவங்க போறாங்க சார். அந்த கட்சியுடைய நிலைப்பாடு, அந்த கட்சியுடைய முடிவு, அதை பத்தி நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஆனா குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வகுத்து போங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் இப்படி தான் முடிவெடுக்கணும்னு சொல்றதுக்கு வெளியில உள்ள இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்கள் வந்து பேசுவது ஆரோக்கியமற்றது. அது ஒரு கட்சியுடைய உள்வாரம், அந்த கட்சி எடுத்த முடிவு அவங்க சொல்றாங்க. ஆனால் எங்களுடைய தோழமை சுற்று என்னன்னு சொன்னோம்னா, அந்த 3 கட்சியிலையும் நம்ம ஒரு கொள்கை கட்சிகளாக பார்க்கிறோம். அப்படி நீங்க போறீங்க, நீங்க ஒரு காரணத்தை சொல்றீங்க, பாஜக வந்துடக்கூடாது என்பதற்காக நாங்கள் போறோம்னு சொல்றீங்க. சரி, இது ஏற்கத்தக்க காரணமாக இருந்தாலும் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வகுத்து அங்கே போங்கன்னு நம்ம சொல்றோம். இப்போ திமுக தனித்து விடப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. திமுகவோட வலிமை நாளுக்கு நாள் குறையுமா அப்படின்ற ஒரு விமர்சனமும் எழுந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, விஜய் அவர்களுடைய வலிமை நாளுக்கு நாள் கூடும், அடுத்த 10 ஆண்டுகள் வந்து அவரை வந்து ஆட்சி விட்டு அகற்ற முடியாது அப்படின்ற ஒரு பேச்சு எழுந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் வந்து திமுக அதிமுக கூட்டணிக்கான முயற்சிகளும் நடக்குது அப்படின்ற ஒரு பேச்சும் இருந்துச்சு. ஸோ இப்போ திமுகவுடைய நிலை எந்த அளவில் இருக்கு சார்? திமுக என்பது எப்போதுமே வளர்பிறை தான், தேய்பிறை இல்லை. இன்றைக்கி 1.5 கோடி மக்கள் அதை ஆதரிச்சிருக்கிறாங்க, இவ்வளவு பெரிய நெருக்கடியான நிலையிலும் கூட. அது மட்டுமல்ல, திமுக ஒரு கொள்கை இயக்கம், காற்றில் கலைந்து போகக்கூடிய குப்பை கூலங்கள் அல்ல, அது கொள்கை பட்டாளங்களை கொண்டது. என்றும் திமுக உறுதியாக இருக்கும். இதை விட மோசமான தோல்விகளெல்லாம் திமுக சந்தித்து வெளியில் வந்திருக்கா இல்லையா? மிசாவில் திமுக சந்திக்காத பிரச்சனைகளா? எமர்ஜென்சி காலத்தில் திமுக சந்திக்காத பிரச்சனையான்னு கேட்குறேன். ராஜீவ்காந்தி படுகொலையில் திமுகவுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பின்னடைவு தான் அந்த கட்சி மீண்டு வந்துச்சா இல்லையா? அண்ணன் வைகோ அவர்கள் மதிமுக உருவாக்கின போது எவ்வளோ பெரிய பின்னடைவு திமுகவுக்கு ஏற்பட்டுச்சு. அதிலிருந்து திமுக மீண்டு வரலையா இல்லையா? காயங்களை பட்டு தான் திமுக ஒவ்வொரு முறையும் வலிமை பெற்றிருக்கிறது. இப்போதும் தற்காலிகமாக ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறது. இந்தியாவுடைய ஜனநாயகத்துக்கு திமுக போன்ற மாநில கட்சிகளுடைய உயிர்ப்பான செயல்பாடுகள் மிக அவசியம். அந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த நேரத்தில், சோதனை நேரத்தில் திமுகவுக்கு துணையாக இருக்கணும்னு நம்ம விரும்புகிறோம். நமக்கு திமுகவுக்கு வேறு என்னங்க, புரியுதா இல்லையா? ஒரு நாட்டுடைய ஜனநாயகத்துக்கு, சமூக நீதிக்கு திமுக போன்ற மாநில கட்சிகள் வலிமையாக இருக்க வேண்டும். சோதனை நேரத்தில் நம்ம அவங்களோட துணை நிற்க வேண்டும். இதுதான் நம்முடைய விருப்பம். அதனால் திமுக அழியாது. திமுக எப்போதெல்லாம் திமுக தோற்குதோ அப்போதெல்லாம் திமுக தொண்டர்கள் உற்சாகமாக இருப்பாங்க. ஏன் தெரியுமா? மீண்டும் ஆட்சிக்கு வரணுங்கிற அந்த வெறித்தனை இயல்பாக வந்துடும். நிறைய போராட்டங்களை எல்லாம் நடத்துவாங்க. வீரியமிக்க செயல்பாடுகளை எல்லாம் அவங்க நம்ம பார்க்க முடியும். இப்பவும் கூட அவங்க இந்த தோல்விக்கு பிறகும் கூட அவங்க யாரும் சூழலை பாருங்க, உற்சாகமாக களத்தில் எங்கிட்டே இருக்காங்க, சந்திக்கிறாங்க, எழுதுறாங்க, பேசுகிறாங்க, வாதிக்கிறாங்க. ஏன்னா அது கொள்கை இயக்கம். அதனால் திமுகவை வந்து நீங்கள் ஒரு தேர்தலில் காணாமல் போகக்கூடிய அரசியல் கற்பனைகளாக கருத வேண்டாம். இப்போ விஜய் அவர்கள் பதவி இருக்கிறத பாஜக விரும்பலை, அதனால தான் ஆளுநரை வச்சு தொடர்ந்து வந்து முட்டுக்கட்டை போட்டுகிட்டே இருந்தாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் 2 நாட்களாக இருந்துச்சு. இன்னொரு பக்கம் திமுக அதிமுக கூட்டணி அமைய போகுது அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருந்துச்சு. விஜய் இந்த 2 முயற்சிகளையும் முறியடிச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கலாமா? அதாவது விஜய் அவர்கள் அரசியல் பயிற்சியோடும் அரசியல் தெளிவோடும் தன் தொண்டர்களையும் உருவாக்கி அவர் படிப்படியாக வருகை தந்து அரசியலிலே இயங்குவதை நாம் யாருமே குறை சொல்லலை. இப்போது எதிர்பாராத ஒரு வெற்றியை வந்து ஒரு இளைய தலைமுறை, நான் சொன்ன மாதிரி 1995க்கு 2015 இடையில பிறந்தவங்க ஒரு நம்பிக்கை வச்சு கொடுத்துட்டாங்க. அது சரியோ தவறோ வந்துட்டார். ஒழுங்கான முறையில் அவர் அரசியல் நடத்தணும். மிக முக்கியமாக ஒரு பத்திரிகையாளரை சந்திக்கணும். முதல் பத்திரிகையாளரை சந்தித்து அவருடைய கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லணும். அதன் பிறகு அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். சட்டமன்றத்தில் நல்லது ஒன்றவரில் ப்ளே பண்ணணும். நம்ம இதெல்லாம் வந்து நல்லெண்ண அடிப்படையில் சொல்கிறோம். நமக்கு வந்து அவருடைய அரசியலை தான் விமர்சிக்கிறோமே தவிர அவரை விமர்சிக்கலை. அவருடைய வெற்றியை நம்ம வந்து இழிவுபடுத்த விரும்பலை. குறைகள் இருக்குது, அந்த வருத்தத்தை தெரிவிக்கிறோம், நம்ம கருத்துக்களை தெரிவிக்கிறோம். ஆனால் பாஜக விஜய் எதனால இருக்குதுன்னா, விஜய் வந்து ஜோசப் விஜய்ங்கிற ஒரு கிறிஸ்தவர் என்ற காரணத்தினால இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கிறோம், இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா விஜய் வரணும்னு விரும்பினாங்க. அதன் மூலமாக திமுகவை டேமேஜ் பண்ணி ஒழிக்கணுங்கிறது உங்களுடைய திட்டம். ஆனால் விஜய் வந்து அபரிதமாக வளர்ந்த உடனே அது அவங்களுக்கு அச்சுறுத்தல் ஆயிடும் சொல்லி பயப்படுறாங்க. இதுதான் பாஜகவுடைய பார்வை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? பாஜக பார்வை என்னன்னா, விஜய் கூட்டணிக்கு வரணும்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. யாரு? பாஜக கேட்டுச்சு. விஜய் அதுக்கு வந்து இந்த சொல்ல கொள்கை எதிரின்னு அவர் சொல்லிட்டார் இல்லையா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, பாஜக என்பது தன்னை தவிர நாட்டில் எந்த கட்சியுமே இருக்கக்கூடாதுன்னு விரும்புது. நல்லா நீங்க புரிஞ்சு சொல்லணும். திமுகவும் இருக்கக்கூடாது, அண்ணா திமுகவும் இருக்கக்கூடாது. அதான் அவங்களுடைய நோக்கம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை. இப்போ விஜய் ஒரு அபரிதமான வளர்ச்சியை பெற்றவுடனே அவரும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. தான் வளரணும், தான் விரும்பாத ஆளு யாருமே வந்து வளர்ந்துடக்கூடாது, ஆட்சி பெற்றக்கூடாது. இதுதான் அவங்களுடைய அரசியலா இருக்கு. நாடு முழுக்க அதுதான் பண்றாங்க. இல்ல அப்படி இருக்கும்போது விஜய் அந்த எண்ணத்தை முறியடிச்சிருக்காரு அப்படின்னு தானே பார்க்க முடியும் இப்போதைக்கு. அப்படி நீங்க கருதுனா அது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன். இல்ல நான் கருதல, உங்ககிட்ட கேட்கிறேன். பாஜகவை நம்ம முறியடிச்சுன்னு சொல்லி விஜய் கருதுனா அது நல்ல விஷயம் தான் நானும் சொல்றேன். ஓகே சார், உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழக அரசியல்ல அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லி.
நன்றி சார். நன்றி வாழ்த்துக்கள். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.